வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவு பெற்று நம்ம முதல் பதிவாகவே நம்ம போட்டது பார்த்திங்கன்னாக்கா தமிழ் வளர்ப்பரப்பு தான். ஸோ இன்று ஒரு தகவல் சுத்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து தமிழ் வளர்ப்பரப்பு போட்டு நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல வியூஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம அடுத்ததாக நம்ம கொடுத்தது அக்ஷய திருதியை பகுதி 1. எப்படி அதோட வரலாறு என்ன, நிகழ்வுகள் என்ன நடந்தது, அந்த நாளில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தானம் எப்படி பண்ணணும், வழிபாடு எப்படி பண்ணணும், எல்லாமே பகுதி 1 கொடுத்தோம். பகுதி 2ல் என்னென்ன பாடல்கள் படிக்கணும், காயத்ரி மந்திரம் என்ன, மகாலட்சுமி போற்றிகள் என்ன, அதிலே கனகதாரா சோஸ்திரம் போட்டிருந்தேன். ஆனால் அது கொடுக்க முடியாது, ஏன்னா அது பெரிய பாடல், அதுக்கு டைம் ஆகுங்கிறனால இப்போ அது பகுதி 3ல் 3வது பதிவாக நான் இப்போ கொடுக்க இருக்கிறேன். இதை ஒரு பாடலாகவே நம்ம படிப்போம். கனகதாரா சோஸ்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் ஒரிஜினல். அது அப்படியே நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த கவிஞர் கண்ணதாசன். அது மட்டும் இல்லை, கவிஞர் கண்ணதாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இதை நான் எப்போ பண்ணணும் அப்போத்துலேருந்து எனக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வந்தது. சரி, இதோட ஒரு வரலாறு பார்க்கணும் இல்லையா? ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு பிச்சை கேட்குறாரு. அந்த வயதான தம்பதிகள் அவர்கள்ட்ட ஒரே ஒரு நெல்லிக்காய், அதுக்கு முழுசா இல்லை, கொஞ்சம் அரையோ முக்காலோ அங்கங்கே கொஞ்சம் தட்டி போய் இருந்தது. அந்த தம்பதிகள் என்ன பண்ணாங்க, அதை கொண்டு அப்படியே ஆதிசங்கருக்கு தானமாக கொடுத்துட்டாங்க. பார்த்தாரு ஆதிசங்கரர், அவங்களுக்கு இருந்ததே அந்த ஒரு நெல்லிக்கனி கூட இல்லை, அதை ஒரு நாளோட உணவை அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை பார்த்து அன்றைய தினத்தில் எழுதுனா இந்த கனகதாரா சோஸ்திரம். உடனே மகாலட்சுமி அந்த பாட்டுக்கு மகிழ்ந்து உடனே தங்க நெல்லிக்கனி அப்படியே மழையா பொழிஞ்சாங்க. அதை அப்படியே கேட்டு எப்படி இதை நம்ம தினமும் பாராயணம் பண்ணோமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செல்வங்கள் கண்டிப்பாக உயரும். ஃபஸ்ட்டு காயத்ரி மந்திரம் சொல்லணும். லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், படிச்சுட்டு அப்புறம் கனகதாரா சோஸ்திரத்துக்கு வருவோம். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கிறோன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர முதல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக பாராயணம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம கண் முன்னாடி அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க இப்போ பாடலை பாராயணம் பண்ணலாம். மரகத தமால மலர் முட்டுகளை மொய்க்கின்ற பொன்னிற கருவண்டு போல் மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு மெய்சிலிற்பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு தந்த இரு விழிகளின் கடை நோக்கு என் வாழ்வில் அந்த அருள்கவே நீலமாமலரினில் உள் சென்று வெளிவந்து உளவிடும் பெண்வண்டு போல் நீலமா முகில் மன்னன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டுடன் ஆன மேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குறுநகையால் அலைமகள் கண்வரிசை என் வாழ்வில் செல்வமெல்லாம் அருள்கவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஆனந்தமாய் சற்றும் விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை வளர்க்கும் விழிகள் மன்மத சாயலை தன்னிலேற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருள்கவே எந்த கடை பார்வை நாரனின் கௌஸ்தூப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சாரமாய் ஒளிர்கின்றதோ எந்த கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களம் எனக்கருள்கவே கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நீருண்ட மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமார்பினில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாக இல உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்கு உரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோ அது என்னில் மங்களம் பொழியட்டுமே மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாயனை குந்தன் நெஞ்சில் மதுகை கடவர் என்னும் வலிமை மிகு அசுரரை
மாய்த்த திருமாலின் நெஞ்சில் மன்மதன் சென்றும் வர வழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் பார்வையே புன் சிரிப்பேந்திடும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே. கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதிகேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. உலகாளும் வாய்ப்பையும் இந்திரப் பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கும் பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும். நீலோத்பல மலரின் உட்புறப் பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே. வறுமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே. கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. கருணை என்னும் அருள் காற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரியமா வண்ணமேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளாம் எங்களுக்கு செல்வமழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே. கலைமாமகள் என்றும் கருடக் கொடியானின் அலைமாமகள் என்றுமாய் நிலமாளும் சாகம்பரி என்றும் பேரை சூடும் பெம்மாளின் மலைமகளுமாய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டென செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணின் நாயகியே போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேதவடி வினலே போற்றி. நளினமிகு அழகிய குணங்களின் உறைவிடமே ரதி தேவி போற்றி போற்றி. எல்லையில்லா சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளே போற்றி. எங்கும் விளங்கிடும் பூரணமேயில் புருஷ உத்தமனின் துணையே போற்றி. சிங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளே போற்றி போற்றி. மந்தரமாமலையசையும் பார்க்கடல் தோன்றிய மாமகளே போற்றி போற்றி. சந்திர தேவனுடன் தேவர் முகில் தம்தினுடன் பிறந்தவளே போற்றி போற்றி. நந்த கோவிந்தா நாராயணின் நாயகியே நிலமகளே போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. தங்க நிற தாமரையை செந்தலிற் கரமேந்து செந்திருவே போற்றி போற்றி. தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியே போற்றி போற்றி. தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி. சார்கம் என்னும் பிள்ளை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி. பிருகு முனிவரின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி. திருமாலின் வலமார்பில் நிறைவாக உரைபவளே திருமகளே போற்றி போற்றி. கமலம் என்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி. காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்த தாமோதரின் துணையே போற்றி.
கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளே போற்றி போற்றி. உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியே போற்றி போற்றி. அமரருடன் அனைவரும் அடிபணிந்தே தொழும் அலைமகளே போற்றி போற்றி. நந்தகோவன் குமரன் நந்த கோபாலனின் நாயகியே போற்றி போற்றி. செல்வங்கள் தருபவளே ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிட செய்யும் தாயே. பல்வகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமலநயனே. அல்வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே. செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய். கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. தொழுகின்ற அடியார்க்கு பொழுதெல்லாம் துணை நின்ற செல்வங்கள் யாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடைக்கண்ணின் கருணை நோக்கும். அந்த கருணை நோக்கு முரஹரியின் மனமாழும் திருமகளே உனது நோக்கும். என்னை உன் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கின்றேன் நான். பத்ம மலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பத்மநிதியே. புத்தொளி வீசும் விண்ணாடை மண் மலமாலையுடன் ஒளிர்கின்ற செல்வச் சுடரே. பகவதி அரிநாதனின் பிராணநாயகியே நெஞ்சமெல்லாம் அறிந்தோய். ஜகமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளே என்னிடமும் கருணை காட்டு. என்னிடமும் கருணை காட்டு. கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. தெய்வகங்கை நதியின் தெளிவான தூய நல்லீரினை பொற்குடத்தில் திசைகளில் மதையானை கல்லில் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே. தாவும் மலை கடலரசன் பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே. தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை தொழுவேனே. அரவிந்த மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலினி. ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான். அருள் வெள்ளம் மலை மோதும் உன்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை உந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும். என்னை நீ காண வேண்டும். கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மி வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூவிலகுக்கும் தாயாம் நீ. மோகன லக்ஷ்மியை மேற்சொன்ன துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார். செல்வமெல்லாம் பெறுகிறார். ஜகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்கியம் பலம் பெறுகிறார். பாக்கியம் பல பெறுகிறார். பாக்கியம் பல பெறுகிறார். என்ன மக்களே, முதல் முறையா நான் ஒரு பாடல் வடிவில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல எப்படி நான் பாடியிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு சங்கீதம்லாம் தெரியாது. ஏதோ மனதார கடவுளை உள்ள முருகி பாடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த பதிவை கொடுத்துருக்கேன். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர உரையில நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளையும் மார்க்கத்தையும் அன்னை தாயார் நமக்கு மகாலட்சுமி அருள்வாள்ன்றது நிச்சயம். எந்த அளவுக்கு சந்தேகம் வேண்டாம்.
இதை உடனே செஞ்சு பாருங்க. இதை முதல்ல நம்ம அக்ஷய திருதியை ஆரம்பிக்கிறது இல்லை, திங்கட்கிழமை அன்னைக்கு கூட ஆரம்பிங்க, தவறில்லை. ஏன்னா எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வளரும் இல்லையா. கண்டிப்பா நல்ல விஷயங்களை நல்ல பாராயணம் பண்ணலாம். அக்ஷய திருதியை ரொம்ப உகந்த நாள். கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க. நன்றி.